ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெயின்போ டோர் மான்வாவோட எபிசோடு 28 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல வாங்கிஷும் சுபாரோட சண்டையை பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான். சுபாரு, இந்த பேட்டில் இதுதான் உனக்கான கன்க்ளூஷனு. அதே மாதிரி சுபாரு, இது உனக்கு ட்ரையல் மாதிரி, தயவு செஞ்சு தோத்து போயிடாத. ஒன்ஸ் எப்போ நீ இதை பாஸ் பண்றியோ அந்த டைம்ல நீ குவாலிஃபை ஆயிடுவ. இந்த இடத்துல இன்டென்ஸா பேட்டில் போயின்னு இருக்கு. நம்ம சுபாரும் பயங்கரமா தாக்கின்னு இருக்கான். அவரோட பஞ்சஸும் அப்படியே மாத்தி மாத்தி பார்த்து ரெண்டு பேர் மேலேயும் என்னதான் காயம் ஏற்பட்டாலும் அதை கண்டுக்காம கிக்கு மேல கிக்கா மாத்தி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம டைகாக்கும் சுபாருவை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவும் கடுப்பாவுது. அந்த கண்ணை பார்க்கும் போது எனக்கு இன்னமும் வெறுப்பாவுது. ஏன் நம்ம டைகா இப்படி சொல்றான்னு இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைகா சின்ன பையனா இருப்பான். அந்த டைம்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து திட்டத்தனமா புட்டிங்க அவன் சாப்பிட்டுருப்பான். இது அவங்க அம்மாக்கு தெரிய வந்தோடனே பயங்கர அடியெல்லாம் அடிச்சிருப்பாங்க. நம்ம டைகாவோட நிலைமையே மோசமா இருக்கும். வெறும் ஒரு புட்டிங்க அதை சாப்பிட்டது என்ன தப்பா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், என்னோட பர்மிஷன் இல்லாம நீ எதையுமே தொடக்கூடாது. அப்படி தொட்டனா உன்னோட நிலைமை இப்படிதான் ஆகும். நான் உன்ன மாதிரி ஒரு பூச்சிக்கு அவ்வளவு தைரியமா? நான் நீயும் உன்னோட அப்பா மாதிரி தான், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இப்படின்னு பயங்கரமா அங்க உதச்சிக்கினே இருக்காங்க. டைகா உங்க சாரி கேட்கறான், என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு. நான் உங்க அம்மா இங்க கேட்க போறாங்க. கேட்காம பயங்கரமா அடி அடின்னு அடிச்சாங்க. அண்ணில இருந்தே எனக்கு கடுப்பு உருவாக ஆரம்பிச்சது. எனக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து சரியில்லைன்னு. ஏன்னா ஒரு நாள் என்ன தெரியுமா என்ன பார்த்து அவங்க சொன்னாங்க, நீ எல்லாம் எதுக்குடா டைகா பிறந்த? நீ பிறக்கிறதுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பூச்சியா நாங்க வளர்க்கணும் அப்படின்னு நம்ம டைகாவோட மனசு உடையிற அளவுக்கு ரொம்ப தப்பு தப்பா அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் டைகாக்கு தெரியும் இவங்க வந்து இப்படிதானே. இவங்க ஒண்டிதான் எப்படின்னு கேட்டா கிடையாது, உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட். அவங்க இதுக்கும் மேல மோசம். காசு காசுன்னு அலையிற ஒரு ஃபேமிலி கிட்ட நம்ம டைகா வசமா மாட்டிக்கினா. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த ஆளுக்கு பிறக்கிற பையனும் இவனமா தான் இருப்பான் அப்படின்னு தான் நம்ம டைகா யோசிச்சு போனா. ஆனா சுபாரு அப்படி இல்ல. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்ல உணர்ந்திருக்கான். உன்னோட கண்ணிலேயே அந்த அளவுக்கு இன்னோசன்ட் தெரியும். சிரிச்சுதான் நம்ம ஆளு கூட பேசுவான். இதெல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு இன்னமும் தான் கடுப்பாவுது. அதான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அது எதுக்கு இந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு. அதே டைம்ல என்ன விடவும் அவன் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன மாதிரியே கண்டிப்பா அவனும் ஒரு குப்பையா இருப்பான் தான் யோசிச்சேன். ஆனா எப்படி இந்த மாதிரி நேரத்திலையும் எப்படி அவனால ஃப்ரீயா ஸ்மைல் பண்ண முடியுது? அந்த டைம்ல என்னோட ஹார்ட்டே பயங்கரமா வலிச்சுது. ஏன்னா எனக்கு உண்டு இதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படணும். அதான் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பர்சன்னா அது இவன் தான் என்னோட கணக்கு அப்படி தெரிஞ்சானே. அதே மாதிரி என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து அந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கேனா. ஆனா அவனும் அதே மாதிரி நான் வாழ்ந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு எந்த விதமான கோவமும் இல்ல, சந்தோஷமாவும் இருக்கான். அதுக்கு காரணம் என்னோட நேச்சர் தானா. அதனால தான் நான் சந்தோஷமா இல்லையா என்ன? பத்தி டிவிலயும் ஒரு ஷோ மாதிரி ஒண்ணு இருக்கும். இல்ல நம்ம ரெஞ்சி கிட்ட கேட்டிருப்பாங்க, ஆமா டோரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டோர் வந்து அவங்க சோலுக்கு ஏத்த மாதிரி தான் அது சூஸே ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான டோரும் கிடைக்கும். இதையும் ஆளு பார்த்துன்னு யோசிக்கிறான். ஏன்னா அவனோட சோல் இது வந்து அந்த அளவுக்கு நல்ல சோல் இல்ல, அதே மாதிரி இம்பியூராவும் இருக்கான். நான் அன்னைக்கு அந்த டைம் அப்போ நம்ம சுபாருக்கு முன்னாடி ஒரு கோல்டன் டோர் அப்பியர் ஆயிருக்கும். அது ஆளு எடுக்கலான்னு போறதுக்குள்ளேயே நம்ம டைகர் தள்ளி விட்டு ஆளு உள்ள போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல நான் எதுக்கு தெரியுமா அவனை தள்ளி விட்டு நான் உள்ள போனேன். நான் ஆல்ரெடி அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டான் அவனோட ஹாப்பினஸுக்கு அளவே இருக்காது. அவன் ஒண்டி சந்தோஷமா இருக்கணுமா? முடியாது. இப்படி நடக்கவும் விட மாட்டேன். அதனால தான் நான் வந்து அந்த கேட்டுக்குள்ள போய் அந்த கேட்டை எனக்கு சொந்தமாக்கினேன். அதே டைம்ல சுபாருவை என் கிட்டிய நெருக்கமா வச்சுக்கினேன். அது மூலமா அவனை கொடுமைப்படுத்த முடியும்ல. ஏன்னா ஒன்ஸ் நம்ம சுபாரு ஒரு ஹாப்பியான மேனா மாறிட்டேன்னா அவ்வளவுதான். அவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கேப் அது வந்து இதுக்கப்புறமும் சேமா இருக்காது. அதனால்தான் நீ வந்து எப்பயுமே என்னோட காலடியில ரொம்ப கீழே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப புரியுதா? இப்படின்னு மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். சுபாருவால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா எவ்வளவு பஞ்சஸ் எவ்வளவு கிக் அடிச்சோம். நம்ம டைகர் கிட்ட நிறையவே ஸ்ட்ரென்த் இன்னமும் இருக்கு. ஹீரோக்கு என்னன்னு தெரியல, இவன் கூட சண்டை போடும் போது அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு வந்துட்டு போகுது. டைகவும் அப்படியே குதிச்சு ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அதனால அந்த பிரிட்ஜை உடஞ்சு கீழே விழ ஆரம்பிக்குது. அங்க இதையும் மேல இருந்து வாங்கிஷ் பார்த்துன்னு இருக்காரு. அங்க டைகாவை விடாம ஒரு கிக்க வச்சு தாக்குறான். அங்க டைகாவோட வாயில இருந்து அப்படியே ரத்தமா ஊத்துது. சுபாரு விடாம பஞ்சஸா இறக்குறான். அங்க டைரக்டா டைகா மேல பட டைகா அந்த பிளாக் வாட்டரா இருக்கிற அந்த வாட்டர் மேல கீழே அப்படியே விழுறான். எனக்கு தெரியல எதுக்காக என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கணும். நான் சுபாரு எப்படி வாழ்ந்தானோ அதே மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். பாரு அவனோட அப்பா கிட்ட கேட்டான், அப்பா இதுக்கு நம்மளோட அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உதன்னு என்ன உதைச்சாரு. என்கிட்ட கொஸ்டின் கேக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனு வச்சுக்கேன் அவ்வளவுதான். இருந்தாலும் நம்ம சுபாரு அங்க நம்பிக்கை இழக்கல. அந்த மாதிரி டைம்லயும் அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தான். அவனோட சந்தோஷம் இது வந்து அங்க குறையல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டைகா அடி வாங்கும் போது அவனோட அம்மா கிட்டே அவன் கெஞ்சினா, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, டைகாவை விட்டுருங்க. ஆனா அதை கேட்காம சுபாருவை தான் அவங்க பயங்கரமா அடிச்சாங்க. அங்க டைகாவோட மூஞ்செல்லாம் ஒரு மாறி இருக்கும். அப்படி இருந்தோம் அங்க சுபாருவும் கிட்ட வந்து சொல்றான், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுக்கான விஷயம் வந்து மாறும். நம்ம வந்து எப்பயுமே இப்படி இருக்க போதில்ல. நான் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த மாத்த தான் போறேன். இப்படி இவன் சொல்லும் போது ஏன் தெரியல நம்ம டைகா அப்படியே தள்ளி விட்டுறான். நீ வந்து நடிக்காத,
நீ ஒன்னும் என்னோட பெரிய அண்ணெல்லாம் இல்ல, மரியாதையா ஓடி போயிடு, உனக்கும் எனக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஆனா நான் என்னதான் கத்துன்னு கத்துனாலும் அங்க வந்து அவன் நிக்கலையே. நம்ம சுபாரு அப்படி இருந்தோம் அவனோட நம்பிக்கையை சுத்தமா இழக்கல. அந்த இடத்துல எப்படியாச்சும் இந்த விஷயம் ஒரு நாள் இல்ல மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம சுபாருக்கு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ரெஞ்சியோட ஷோ பத்தி டிவில நாங்க பாத்துட்டு இருந்தோம். அன்னைக்குதான் ஒரு டோரும் நம்ம சுபாருக்கு அப்பியர் ஆச்சு. அப்பியர் ஆன உடனே அவனை தள்ளி விட்டு நான் உள்ள போயிட்டேன். அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. அது ஒன்னே நம்ம சுபாருக்கு கடைசியா அவ்வளவுதான், கண்டிப்பா இவனும் ஒரு பெரிய ஆளா மாறிடுவானு. ஏன்னா நம்ம ரெஞ்சி வந்து அந்த டிவி ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி அவரு சொன்னாரு, எனக்கு வந்து இந்த டோர் அப்பியர் ஆகும்போது நான் என்ன திரும்ப யோசிச்சேன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கேன், ஒரு ஒருத்தங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதனால தான் இப்போ ஒரு கோல்டு பேட்ச் ஹீரோவாகவும் நான் இருக்கேன். அந்த மாதிரி தான் சுபாருவும் அன்னைக்கு யோசிச்சான். அந்த கேட்டு மூலமா என்னோட டைகாவை கண்டிப்பா என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் இந்த உலகத்திலே எனக்குன்னு இருக்கிற ஒரு பிரதர்னா அது என்னோட டைகா ஒண்டிதான். அவன் இல்லாம நான் இல்ல. அங்க இது எல்லாத்தையுமே நம்ம டைகா ஒரு விஷன் மாதிரி பாத்திருப்பான். அந்த இடத்துல நம்ம டைகாக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வருது, நம்ம சுபாரு டைகாக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணான்னு. அதனால நம்ம டைகா சுபாரு கிட்ட சொல்றான், சுபாரு இந்த உலகத்துல உண்மையை சொன்னா என்ன யாருமே விரும்பல, ஒருத்தரை தவிர அது நீதான். என்ன நீ விரும்பின, நான் வந்து எப்பயுமே பக்கத்திலே இருக்கணும், நான் உனக்காகவே இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட. தீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இவன் எதுக்கு இப்படி சொல்றான்னு இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்களே. ஏன்னா சுபாருவோட அப்பா இருக்காருல்ல, அங்க வந்து சுபாருவை ஒரு பயங்கரமா அடின்னு அடிச்சிருப்பாரு. சுபாரு கிட்ட ஒரு விஷயத்த அவரு கேட்டிருப்பாரு. நம்ம சுபாரு முடியாதுன்னு சொல்லுவானா, அதனால இன்னமும் அவர் அடிக்கிறாரு. நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க, இது என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே டைகாவும் வெளியில இருந்து பார்த்துன்னு இருப்பான். அங்க டைகாக்கு புரியல. ஏன்னா இந்த சுபாரு இருக்கால வந்து எப்பயுமே எல்லா விஷயத்தையும் பண்ணுவான் சொன்னோன்னு. ஆனா இந்த விஷயத்த ஏன் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரியல. எதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த அவன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான், உண்மையிலேயே என்ன ஒரு இடியட்டா இருக்கான்ப்பா அப்படின்னு தான் நம்ம டைகா அங்க யோசிக்கிறான். அவரு போனக்கு அப்புறம் அங்க வந்து வெளியில அவன் வரான். இந்த மாதிரி நான் உனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன், சோ நம்ம ரெண்டு பேரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம், உனக்கு தான் புட்டிங்னா ரொம்ப பிடிக்கும்ல. இதை கேட்டவனே டைகாக்கா அங்க ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரமா ப்ரொடெக்ட் பண்ணது அந்த புட்டிங்க தானே, இவன் உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரனா, எதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அன்னைக்கு என்னால புரிஞ்சிக்க முடியல. ஆனா இப்போ வந்து எனக்கு நல்லாவே புரியுது. நான் இப்பவும் யோசிக்கிறேன், நான் உண்டி என்னோட வாழ்க்கைய எப்படி ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி வாழ்ந்திருந்தா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அப்படி நடக்கல. இந்த மாதிரி என்னோட கதை அது இப்படிதான் முடியணும்னு எழுதியிருக்க போல. டைகா நீ என்ன சொல்ல இருக்க, மேலேயே வேங்கிஷோட குரலும் கேக்குது. சுபாரு உனக்கு புரியலையா, டைகாவோட பாடி அது வந்து இப்போ ஒரு ஹியூமனா இல்ல, இந்த டார்க் லார்ட் அவனால இப்போ அந்த பாடி வந்து மிருகத்தனமான கிரியேச்சரா மாறிச்சு. இப்ப நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்த இடத்துல டார்க் லார்டும் இல்ல, இதனால அவரோட பவரும் போயிடுச்சு. இந்த இடத்துல அவனால உருவாக்கப்பட்ட அந்த பாடி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. ஏன்னா அவரால் கொடுக்கப்பட்ட பவரும் இப்போ தன்னால அங்க கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அவனோட பாடி அழிஞ்சிருக்கலாம், ஆனா சோல் அது ஒண்டிதான் இப்போ இந்த வாய்டுல சுத்திக்கினே இருக்க போகுது. இது கேட்கிற நம்ம சுபாருக்கு அங்க அழுகியாவது, எதுக்காக எல்லா விஷயமும் இப்படி நடக்கணும், அவனை பார்த்து பயந்துருக்கேன். அதே டைம்ல உன்னை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆனா அதுக்குன்னு உன்னோட நிலைமை இப்படி ஆகணும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. என்னை பார்த்து நிறையவே கோவப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் உண்மையிலேயே நான் உன்னை பார்த்து ஒரு முறையும் கோவப்பட்டதே இல்லை. ஆனா சுபாரு இப்ப டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆகுறேன். இந்த இடத்துல அவனோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆகுது. சுபாரு கிட்ட அவன் கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றான், சுபாரு எனக்கு ஒரே ஒரு நாள் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அன்னைக்கு எப்படி நம்ம புட்டிங்க ஷேர் பண்ணோம் அதே மாதிரி திரும்பவும் கூட ஷேர் பண்ண முடியாதா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்குறேன். இதை கேட்கிற சுபாருக்கு அங்க கண்ணுல இருந்து கண்ணீராவது. அங்க சுபாருவோட கண்ணுல அந்த குட்டி டைகா அவன் தான் அங்க தெரியறானே. சுபாரு நீ அன்னைக்கு கொடுத்த அந்த புட்டிங் அது வந்து எந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப நன்றி, இதுக்கு மேல என்னால உன்னை பார்க்க முடியாது. சுபாரு அப்படியே கட்டி பிடிக்க வரான். ஆனா அதுக்குள்ள அங்க டைகா மறைஞ்சே போயிடறான். அங்க டைகான்னு கத்தி அவன் அழுகுறான். டைகா உண்மையை சொன்னா நான் சுத்தமா யோசிக்கல, அந்த புட்டிங்க கொடுத்த அந்த நாள் அது இப்போ வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கா, என்கிட்ட எவ்வளவு பவர் இருந்தோம் இன்னும் பிரயோஜனம், கடைசியில என்னோட ஓன் பிரதிரி என்னால காப்பாற்ற முடியல. சுபாரு உனக்கு கேக்குதா, உன்னால இப்போ நிக்க முடியுமா சுபாரு. சுபாரு தேம்பி அழுகுறான். அங்க சுபாரு கிட்ட அவர் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டைகா அவனோட நிலைமை அப்படி மாறினதுக்கு அவனோட சுச்சுவேஷனும் ஒரு காரணம் தான், அவனுக்கு நல்லவனா மாறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அவன் தப்பான பாதி எத்தனால கடைசியில அவனை யாராலையுமே தடுக்க முடியல, கடைசியில அவன் இல்லாமலே போயிட்டான். இன்னைக்கு அவன் கேட்ட பறிச்சானும் எல்லாமே அன்னைக்கே முடிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான் அப்பத்துல இருந்து அவனை யாராலையுமே மாத்த முடியல. வேங்கியூஷ் நீங்க என்ன சொல்றீங்க, அப்பனா என்னால அவனை காப்பாற்ற முடியாதா, வெறும் ஒரே ஒரு வழி இருக்காதா அவனை திரும்பவும் வர வைக்கிறதுக்கு, அதுக்கு நீ வந்து உன்னோட லைஃபை முழுமையா டெடிகேட் பண்ணும், அப்பதான் உனக்கான அந்த பதில் அது வந்து கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த விஷயத்த மறக்காத. கொஸ்டின் கேட்ட பத்தியா, இந்த கொஸ்டினை நீ கடைசி வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கடைசியில அதுக்கான பலனும் கிடைக்கும். அதே மாதிரி நீ டைகாவை எப்பயுமே மறக்க மாட்ட. சுபாரு பக்கத்திலே தான் ஒரு இருக்காரு, அங்க சுபாருவும் அழுதுகின்னு இருக்கான். இப்படி வாழுவதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னமும் பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சான்னு கேட்ட கிடையாது. சுபாரு டைகாவை வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி
வழியை தேடி கண்டுபிடிப்பானா எல்லாமே நம்மளுக்கு போக போக தெரிய வரும். அதே மாதிரி இன்னமும் பிரச்சனை முடியல. அந்த கிளாக்கு அதுலயும் கிட்டத்தட்ட 2 நாள் ஒண்டி தான் இருக்கு. அது ஒண்டி எண்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆயிடும். சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே இது வரைக்கும் நீங்க லைக் போடலையா, மறக்காம லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இதே மாதிரி தரமான மான்வாஸை கொண்டு வர முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.